தூதன் வந்தான், சொன்னா இங்க இந்திரர் வந்து இந்த மாதிரி வர சொல்றாரு உங்களை அப்படின்னு சொன்னா, அங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார். வர்க்கத்துல பல போகங்கள் எல்லாம் இருக்கும், நிறைய அனுபவிக்கலாம், அங்க ரொம்ப சுகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா. எவ்வளவு நாள் அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டார். உங்ககிட்ட எவ்வளவு புண்ணியம் இருக்குமோ அவ்வளவு நாள் நீங்க அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் அங்கிருந்து உங்களை கீழே அனுப்பிச்சு விடுவோம். திருப்பி அங்க போனோம்னா என்ன பண்ணோம், திருப்பி இதே மாதிரி தவம் பண்ணணும், அப்புறம் திருப்பி வரணும். அப்போவது எப்பவும் சாஸ்வதமா இருக்க முடியுமா, அப்பவும் முடியாது. மாதிரி எத்தனை தடவை பண்ணணும், நீ எத்தனை தடவையாவது பண்ணிட்டே இருக்கணும். இப்படிதான் நடந்துட்டு இருக்கும், அங்க இருக்கிற ஏற்பாடு இப்படிதான். இவர் சொன்னார், அப்படி என்ன, அது எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு சுகம், இது எனக்கு வேண்டாம், நான் இங்கே தவம் பண்ணிக்கிறேன், நீங்க சொல்லிடுங்க இந்திரனுக்குன்னு சொன்னார். இவர் போய் இந்திரனுக்கு சொன்னார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் பார்த்து இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சொர்க்கத்துக்கு போனோம்னு இருக்கும், ஆனா இவர் வந்து சொர்க்கம் வேண்டாம்னு சொல்றாருன்னா அவர் பெரிய வைராக்கியசாலி, அவருக்கு தத்துவஞானம் தேவை இருக்கு. அப்படியே கூட்டிட்டு போய் வால்மீகி மகர்ஷி ஆசிரமத்துல விட்டுட்டு வா, வால்மீகி மகர்ஷிகளுக்கு நீ சொல்லு,